கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கேமிங்க்கோ எதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு இந்த ஃபோட்டோ தேவைப்படும். இதுவே உங்களுக்கு வீடியோவில் தான் போடணும் அப்படின்னு ஆசைனா நீங்கள் கேமிங் அப்படிங்கிற போது பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணுன்னா இப்போ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே இப்படி மேலே தூக்கிட்டு இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்கும் இது போட்டு இது மாதிரி போட்டு இருக்குது இல்லையா, நான் கை காமிக்கிறேன் அது நீங்கள் எடிட் கிளிக் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம் உங்கள்கிட்ட இல்லைனா. நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி அது இதே மாதிரி இமேஜில் தான் இருக்கும்னு இல்லை. அப்போ இப்படி வந்ததுக்கப்புறமா கீழே இப்படி வந்துடும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி மேலே ஒரு நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து வந்துடும். இப்போது நீங்கள் எப்படி சாங் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச சாங், நான் மற்றதோடு எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த சாங் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட பேர் என்னன்னு கேட்டு கூகுளில் கேட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூகட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்புக்குள்ளே வாங்கணும். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் இருக்கிற வீடியோலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன் கைஸ். இப்போது இது ஒரு வீடியோ வந்துருச்சா, இப்போ மியூசிக் கிளிக் பண்ணி என்ன பண்ணோன்னா இதை மை மியூசிக் இந்த மாதிரி நிறையா இருக்கும் கைஸ். அதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணி இப்படி போட்டுக்கலாம், ஏதோ ஒரு பாட்டை கிளிக் பண்ணி. ஆனால் அதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குள்ள அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மியூசிக் அழுத்தணும். ஐயோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டேனே. மியூசிக் அதை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு சவுண்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஏற்ற சைஸில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆடியோவாக உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து இன்னொரு டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.